எனக்கு பின்னாடி செவர்ல மாட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த ஏசி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 13 வருஷம் முன்னாடி ஒயிட் கலர்ல வாங்கியிருந்துருக்கேன். இப்ப என்ன கலர்ல இருக்குன்னு பாருங்க. நம்ம ஏசி என்னதான் கிளீன் பண்ணி வச்சாலும், வைக்கலனாலும் பார்த்தீங்கன்னா, நாள் பட உப்பு காத்து இருக்கிறதுனால அந்த கலர் வந்து மாறும். ஒயிட்லேருந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா எல்லோவா மாறிட்டு வரும். ஸோ இதுக்கு என்னதான் பண்றது அப்படின்னு தானே கேட்குறீங்க? சூப்பரான ஒரு சொல்யூஷன் சொல்றேன். இப்போ வெயில் காலம் முடிஞ்சு மழை காலம் ஆரம்பிக்கிறதுனால, நெறைய பேர் வீட்ல ஏசியோட யூசேஜ் கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணிட்டு வருவோம். ஸோ அந்த டைம்ல ஏசிய ஓப்பனா எக்ஸ்போஸ்டா வைக்காம, இந்த மாதிரி அழகா டிசைனா கவர் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கலாம். இதை ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ப்ரொடெக்ஷனை மறந்துட்டேன். அங்கேருந்து செல்ஃபி எடுக்கும்போது நான் மட்டும் விழுந்திருக்க மாட்டேன், ஏசியோட பிடுங்கிட்டு கீழே விழுந்திருப்பேன். எங்கள் வீட்டுக்காரர் தான் சொல்கிறாரு, நீ விழுந்தா பரவாயில்ல, ஏசி வந்து கையேட்டுறியா அப்படின்னு. என்ன ஒரு லவ் பாருங்களேன். ஸோ திரும்பி அந்த கவருக்கு வருவோம். நானே போடுறேன், இந்த சாகஸ் எல்லாம் வேலைன்னு சொல்லிட்டு அவரே போட்டார். இது பார்த்தீங்கன்னா 1 டன், 1.5 டன்னு, ½ டன் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். 2 டன்லேருந்து எல்லா சைஸஸ்லையுமே அதில் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆல்சோ முக்கியமான விஷயம், டிஃப்ரெண்ட் கலர்ஸில், டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில். இந்த பர்டிகுலர் எனக்கு கலர் பார்த்தீங்கன்னா இந்த பர்பிளில் கோல்டு மிக்ஸ் பண்ணி அந்த என்ன சொல்கிறது, அந்த அந்த வாலோட அழகே பார்த்தீங்கன்னா அது சூப்பராகிடுச்சு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது பழுப்பு கலரில், இப்போ சூப்பராக பார்த்தீங்கன்னா அக்வேரியம் டைப்பு, ஒரு ஃபாரஸ்ட்டு, குழந்தைங்களுக்கு கிட்ஸ் ரூமுக்கு ஏற்ற மாதிரி எக்கச்சக்கமாக வந்துச்சு. நீங்கள் சொல்லலாம், இதை நான் கவர் பண்ணிட்டா எனக்கு ஏசி போடணுன்னா சும்மா கட்டிட்டு இருக்க முடியுமான்னு. அதுக்கும் ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா வெயில் காலம், மழை காலம், குளிர்காலம் எதில் இருந்தாலும் அந்த ஏசியை 28ல் வச்சுட்டாவது தூங்குவேன். அந்த மாதிரி பழகிட்டேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஃபில்டர் இருக்குது பார்த்தீங்களா ஏசியில், அந்த பக்கம் ஒரு மெலிசான நெட் இருக்கும். ஸோ தட் அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். ஏசியை நான் இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணியே காட்டுறேன். இந்த கவர் போட்ட அப்புறம் அந்த ஏசியை ஆன் பண்ணால் எப்படி ஓடுதுன்றது உங்களுக்கே தெரியும் பாருங்கள். கீழேருந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து காற்று வரும். இந்த கவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிரிப்பான எலாஸ்டிக் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஈஸி தான், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எலாஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா டியூரபிளாகவே வரும். ஸோ இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க, எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது. நான் ஒரு சில கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன், அஃபிலியேட்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.